என்ன பிஸி மேன் அப்படின்னா ஒரு நேரம் கூட எல்லாம் சும்மா இருக்க முடியாது. எனக்கு ஓடிட்டே இருக்கேன், காசு வரான். அப்புறம் சாதத்துக்கு கரெக்டாக ரொம்ப விஷயம். இன்னைக்கு ஒரு லட்சாதிபதியா உருவாக்கி விட்டுருச்சு. எப்படி அந்த ஊர் பால் பண்ண வச்சு இதான் செய்யல அவங்க இடம் கொடுத்துருச்சு. அதனால உட்கார முடியாது. என்னால செஞ்சது யாரு? நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்த, இன்னைக்கு வீட்டுல பணம் எல்லாம் இருக்கும், சாமி சொன்னா எல்லாம் செய்ய முடியும். அந்த நாள் உருவாக்குற யாருமா? ஒரு ஏழைய பணக்காரன் ஆக்குறதான் தெய்வம். ஒரு பணக்காரனை புரிஞ்சு ஏழையாக்குற தெய்வமா? அதான் நாட்டுல உள்ள நடைமுறை. நாட்டுல உள்ள நடைமுறை என்னன்னா, ஒரு ஏழைத்தான் பணக்காரனை உருவாக்கணும் தெய்வங்கள். அப்ப ஒரு பணக்காரனா அவனை தூக்கி வை, அவன் உருவி, அவன் செய் அப்படின்னு உருவாக்குற தெய்வமா? இல்ல. இப்ப உருவாக்குறது யாரு? இதுக்கு என்ன இங்கதான் வச்சுட்டு இருந்த, இன்னைக்கு நீ எனக்கு நான் வசதி ஆயிட்டேன். நீ வீடு வசதி கட்டின, பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துல உருவாக்குற அந்த அளவுக்கு வந்துட்டேன். காலம் இருக்குவா. இன்னைக்கு என்னடா சாதாரணமா இருந்தியா, நொங்குவதுக்கு தெரிஞ்ச இன்னைக்கு பெருகாலாம், இவனை முடக்கும், இவனும் செய்வோம் அப்படின்னு ஏற்பட்ட தேவையான விஷயத்தில் கேரளா மாந்திரியத்தை பயன்படுத்த உடைய உணர்ந்தாங்க. அப்ப பசு பால் கறக்கல, என்ன செய்யல, பசு மாடு பால் கறக்காம போச்சு. அப்ப என்ன பண்ண, சாமி எனக்கு பசு மாடு பால் கறக்கல, அதனால எனக்கு நீ இந்த தொழிலுக்கு போறதால வழியில இந்த விகுதி அந்த பசு ஃபுல்லா போடு. இன்னைக்கு 10 லிட்டர் 13 லிட்டர் கறக்கும். நாளைக்கு அது வசத்தம் சுமை இறக்கும். அவங்க கரைஞ்சா நான் சொல்றதாப்பா அது இது செய்யும். அப்ப அது கார மசு அப்படின்னு நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்யும். அப்படி எல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இன்னும் இந்த மாசி அமாசிக்கு இன்னொரு தொழில அமைக்க போறவங்களுக்கு வாங்கிக்க மரம் கொடுத்துட்டே இருப்பேன். அது சாதத்தை செஞ்சு நீதானப்பா அன்னைக்கு போய் காலம்